சரிகமப லிட்டில் சாம்ப் சீசன் 4வோட ஒரு போட்டியாளரால ஒரு பாட்டை வந்து அவ்வளவு ட்ரெண்ட் ஆகியிருக்குது. எல்லாராலயுமே தேடப்பட்டு பார்க்கப்பட்டிருக்குது. இந்த போட்டியாளர் அந்த பாடல பாடுனதுக்கு பிறகு, அப்படி என்ன பாடல்? யாரு பாடினாங்க? அவங்களும் ட்ரெண்ட் ஆகி அந்த பாடலையுமே வந்துட்டு வேற லெவல் ட்ரெண்ட் ஆக்கியிருக்கிறாங்க. இவங்க யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். சரிகமப லிட்டில் சாம்ப் சீசன் 4வோட மெகா ஆடிஷனுக்கு வந்துட்டு ஒரு அரசு பள்ளி மாணவி வந்துட்டு வந்திருந்தாங்க. இவங்க பேர் வந்துட்டு யோகஸ்ரீ. இவங்க வந்து என்ன பாடல் பாடியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கே வந்துட்டு குறிஞ்சியிலே பூ மலர்ந்தன்ற பாடல தான் வந்து பாடியிருந்தாங்க. அந்த பாடலே வந்துட்டு அவ்வளவு சூப்பரா பாடியிருந்தாங்க. அந்த பாடலுக்கே வந்துட்டு அவங்க செலக்ட் ஆயிட்டாங்க. இவ்வளவு சூப்பரா பாடுறீங்களே வந்துட்டு வேற என்ன பாடல் பாடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நம்மளுடைய யோகஸ்ரீ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, எங்கெங்கே எங்கெங்கே என்ற அந்த பாடல வந்து பாடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு நம்மளுடைய ஸ்ரீனி சார் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொன்னா, அந்த பாடலை அது செம்ம பாடலாச்சே பாடுங்க கேட்போன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஸ்வேதா மோகன் அவங்களும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய பாட்டு செலெக்ஷன்லாம் வந்துட்டு சூப்பரா இருக்கு. இப்படி வித்தியாசமா செலக்ட் பண்றீங்களே பாடுங்க கேட்டுறலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அந்த பாடல பாடியிருக்கிறாங்க நம்மளுடைய யோகஸ்ரீ. இது என்ன படத்துல வருது அப்படின்னு சொன்னா, நேருக்கு நேர் திரைப்படத்துல இருந்து தான் இந்த பாடல் இருக்குது. நம்மளுடைய தேனிசை தென்றல் தேவா அவர்களுடைய இசையில ஆஷா போஸ்லே அவங்களும் ஹரிஹரன் அவங்களும் வந்துட்டு சேர்ந்து பாடின ஒரு சூப்பரான ஒரு பாடல் தான். அவங்க இந்த பாடலை பாடிட்டாங்க. அவ்வளவு சூப்பரா செம்ம வாய்ஸா இருந்தது. ஒரிஜினலை விட இவங்களோட வாய்ஸ் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க. இந்த பாடலை கேட்டதுக்கு பிறகு இப்படி ஒரு பாடலை நாங்க கேட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இணையதளவாசிகள் என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பாடலை போயிட்டு தேடி தேடி பார்த்திருக்காங்க யூடியூப்ல வந்துட்டு. அது வந்து வைரல் ஆகி சும்மா செம ட்ரெண்ட் ஆகி இப்ப அது போயிட்டு இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு என்ன கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, சரிகமப ரியாலிட்டி ஷோல வந்துட்டு யோகஸ்ரீ பாடினதுக்கு அப்புறமா தான் இந்த பாடலை பாக்குறதுக்காக தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லிதான் நிறைய பேர் வந்து இதே மாதிரியான கமெண்ட்ஸ் தான் போட்டிருக்காங்க. யோகஸ்ரீ பாடினதை பார்த்துட்டு தான் நான் இதை தேடி வந்தேன் கேட்க வந்தேன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. நிறைய பேர் வந்துட்டு இப்படி ஒரு பாடலை நான் இப்பதான் கேட்கிறேன் சூப்பரா இருக்குதுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. இப்படி செம்மையா வந்து வைரல் ஆகி போயிட்டு இருக்குது. நம்மளுடைய யோகஸ்ரீயோட ஒரே ஒரு பாட்டு இந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. அவங்களோட அப்பா என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, இந்த ஒரே ஒரு பாடலை பாடினதுக்கு அப்புறம் பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் எனக்கு வந்துட்டு கால் பண்ணி கதைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நம்மளுடைய யோகஸ்ரீயையுமே வந்துட்டு விஷ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இவங்க வந்துட்டு இந்த வாரம் இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட்ல வந்துட்டு கோடி அருவி கொட்டுது என்ற பாடலை தான் பாடியிருந்தாங்க. இந்த பாடலுக்கு வந்துட்டு சுவையான கமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கோல்டன் ஷவருமே வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க. எஸ்பி சரண் அவங்க வந்துட்டு இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, சுசிலாமா, ஜானகிமா, சித்ராமா இவங்களோட வரிசையில நம்மளுடைய யோகஸ்ரீயுமே வந்துட்டு கண்டிப்பா வருவாங்க என்ற மாதிரி நல்ல வாழ்த்து எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஸ்வேதா மோகன் அவங்களுமே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, எங்கெங்கே பாடலை வந்துட்டு நாங்க மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணலாம் அவ்வளவு ட்ரெண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே வந்துட்டு நம்மளுடைய யோகஸ்ரீ வந்து இந்த இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட்லயுமே வந்துட்டு அந்த பாடலை பாடுறாங்க. இந்த மாதிரி செம ஹிட்டா வந்து நம்மளுடைய யோகஸ்ரீ வந்துட்டு இப்ப பேசப்படுறாங்க. இணையத்திலேயே வந்துட்டு வைரலா போயிட்டு இருக்கிற டாபிக் வந்துட்டு ஒண்ணு நம்மளுடைய யோகஸ்ரீ, அடுத்தது வந்து எங்கெங்கே என்ற பாடல் தான் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு செம ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த பாடல் கண்டிப்பா வந்துட்டு இப்ப எல்லாரோட பிளேலிஸ்ட்லயும் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருமே வாயில முணுமுணுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பாடலாகவே வந்துட்டு இந்த ஒரு பாடல் வந்துட்டு மாறி இருக்குது. இந்த பாடல் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்குமா? நீங்க ஏற்கனவே கேட்டிருந்தீங்களா? இல்ல நம்மளுடைய மெகா ஆடிஷன்ல யோகஸ்ரீயோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு தான் இந்த பாடலை நீங்களும் தேடி போய் பார்த்தீங்களான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.